Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் ரிவர்ஸ் அண்ட் அரேன்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தியரி அண்ட் கோடிங் ரெண்டுமே வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அரே அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து சேம் டேட்டா டைப்போட வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும், அடுத்தடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு அரே எடுத்திருக்கேன். 2, 4, 6, 8 and 10 இந்த வேல்யூ வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னா லாஸ்ட்லேருந்து, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, அதை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் இதில் மாற்றி எழுதணும். ஸோ 10, 8, 6, 4 and 2 இப்படின்ற அவுட்புட் வந்து நம்மளுக்கு டிசைட் அவுட்புட் தான். ஸோ இது வந்து வரணும். இதுக்கு வந்துட்டு வே ஆஃப் அப்ரோச்னு பார்த்தீங்கன்னா 2 வே இருக்குது. வேர்ஸ்ட் கேஸ், அதாவது நம்ம டிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடும் நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த அப்ரோச் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் டைம் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதான் வந்துட்டு பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஒஸ்ட் கேஸ்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹார்டான சொல்யூஷன். அதாவது நம்ம நேராக போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் நிறைய எடுத்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணி நம்ம பண்ணுறது தான் வந்துட்டு ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க அரேவை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா, ஒரு டூப்ளிகேட் அரே வந்துட்டு நம்ம தனியாக க்ரியேட் பண்ணி அதை எம்டியாக வச்சுக்கலாம். எம்டியாக வச்சுக்கிட்டு இந்த அரேவை லாஸ்ட்ல இருந்துட்டு வேல்யூவெல்லாம் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரிஜினல் அரேயில் திருப்பி அந்த அரேவை வந்துட்டு காப்பி பண்ணலாம். இதை தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ரிவர்ஸ் அண்ட் காப்பி தட் இன் ஒரிஜினல் அரே அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிகோ ஆஃப் என் இருக்கும், அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பிகோ ஆஃப் என் இருக்கும். இது என்ன அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஏன் அப்படின்றா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம், அப்போதைக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அப்போதைக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்கு பிகோ ஆஃப் என் ஆகிடும். ஸோ வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து இதான் இதோட வேர்ஸ்ட் கேஸ். இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பெட்டராக அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்துட்டு ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் நான் சொல்லியிருக்கேன் கீழே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 ஆயிரும், அதாவது கான்ஸ்டன்ட் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அரேவும் நம்ம க்ரியேட் பண்ணாமல் இருக்க அரேலேயே நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே கொடுத்த அரே வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8 and 10 இந்த அரேவை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் லாஸ்ட் வேல்யூவையும் எடுத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போதைக்கு இந்த இடத்துல 10 வந்துடும், இந்த இடத்துல 2 போயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்டரை நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம், லாஸ்ட்லேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் பண்ணுறோம், லாஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 4 and 8 இதையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அதாவது ஸ்வாப் பண்ணணும். அப்போதைக்கு 4 வந்து இங்கே வந்துடும், 8 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 6 தான் இருக்குது. ஸோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுல எந்த ஒரு சென்ஸும் இல்லை. ஸோ அப்படியே வந்து 6 இருக்கட்டும். இதுவே இந்த இடத்துல 5 டிஜிட்ஸ் இருக்குது. இதுவே 4 டிஜிட்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்கள். 10, 8, 6, 4, 2 அதாவது நம்மளுக்கு அரே வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதான் வந்துட்டு ரிவர்ஸ் அரே கான்செப்டில் இருக்க ஒரு பெட்டர் சொல்யூஷன், அதாவது ஒரு ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ்ட் அரே வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அரே க்ரியேட் பண்ணி பண்ணுறதோட இது வந்து கொஞ்சம் ஈஸியான அப்ரோச்சாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து இதுக்கு எதுக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நான் ஒரு டயக்ராம் மறந்துருக்கேன். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கோடிங் பார்ட்டில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டே வந்து கோடிங் பார்ட் போடுறேன், இதுக்கு பின்னாடியே வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல 4 and 10 வந்து எடுத்திருக்கேன், அசியூம் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 4ஆகவும் லாஸ்ட் வந்து 10ஆகவும் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம், டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட்டோட வேல்யூவை தூக்கி டெம்ப்ரவரி வேரியபிளில் வந்து, அதாவது டெம்ப்னு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல டெம்ப்ரவரியாக, அதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டோட வேல்யூவை லாஸ்ட்டுக்கு போட்டுருவோம். அப்புறம் டெம்ப்ரவரியில் இருக்க அந்த ஒரு வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட்டில் போட்டுருவோம். அப்போதைக்கு என்ன ஆகும்னா, இங்கே இருக்க வேல்யூ இங்கேயும், இங்கே இருக்க வேல்யூ இங்கேயும் சேஞ்ச் ஆகிடும். இது வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் சொல்யூஷன் தான், ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லை, ரொம்ப ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதான் ஒரு சிம்பிளான கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு கோடிங்கையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதான் ரிவர்ஸ் அரே, அதுக்கான கோட் ஜாவா கோட். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல நம்ம மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதுக்காக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்னா ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு அரே கிரியேட் பண்ணிடுறோம். அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட். அந்த அரேக்குள்ள நம்ம என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோம்னா 2, 4, 6, 8 and 10 இந்த வேல்யூஸ் வந்து நம்பர்ன்ற அரேக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள தான் இது எல்லாமே பண்ணுவோம். அதுக்குள்ள நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போறோம். அந்த ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அரே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளா வந்து கிரியேட் பண்றோம். அது வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம்னா நம்மளுடைய நம்பர்ஸ்ன்ற அரே வந்துட்டு இங்க பாஸ் பண்ண போறோம். ஸோ
ஸோ அதோட டேட்டா டைப் அண்ட் நம்பர்ஸ்ன்ற அரேவை இதுக்குள்ள பாஸ் பண்ண போறோம். அதை பேரந்தசிஸ்ல கொடுத்துடலாம். அண்ட் ஃபங்க்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேல்யூவை 0வா இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். தென் லாஸ்ட் நம்பர்ஸ் டாட் லென்த் -1. நம்பர்ஸ்னா இந்த அரேவை குறிக்கும். ஸோ நம்பர்ஸ் அதாவது இதுல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குமோ அந்த நம்பர்ஸ் டாட் அதோட லென்த் -1, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 0வா இருக்கும். ஸோ 0, 1, 2, 3 and 4 இருக்கும். ஸோ இதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் டாட் லென்த் -1 நம்ம லாஸ்டா டிஃபைன் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு இன்வாலிட் கண்டிஷன்ல ஒரு வைல் லூப் ரன் பண்ண போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் லெஸ் தென் லாஸ்ட் அப்படின்ற ஒரு வைல் லூப் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ அந்த லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம இந்த வைல் லூப் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஸ்வாப் பண்றதுக்கு ஒரு கிளாசிக் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடத்துல வெறும் 3 லைன் ஆஃப் கோட், 3 லைன் ஆஃப் கோட்ல நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். இன்ட் அப்படின்ட்டு இன்ட் நம்மளுடைய டேட்டா டைப் டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். டெம்ப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரவரிக்காக, அதுக்காக நம்ம ஷார்ட்டா டெம்ப் அப்படின்னு சொல்லுவோம் கோடிங் லாங்குவேஜ்ல. டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்பர்ஸ் ஆஃப் லாஸ்ட், அதாவது லாஸ்ட்னா என்ன, இந்த அரேல இருக்க லாஸ்ட் வேல்யூ நம்ம டெம்ப்ல ஸ்டோர் பண்றோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் லாஸ்ட்ல நம்மளோட ஃபர்ஸ்டோட வேல்யூ ஸ்டோர் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட்ல நம்ம லாஸ்டா ஸ்டோர் பண்ணியிருந்தா அந்த டெம்ப் வேல்யூ இப்ப ஃபர்ஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது நம்ம தியரியில பார்த்த மாதிரி ஸ்வாப் பண்றோம். அதுக்காக தான் அந்த 3 லைன் ஆஃப் கோட். இது பண்ணி முடிச்ச உடனே இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வைல் லூப் குள்ள கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டோட வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும், லாஸ்டோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணணும். அதாவது ஒன்ஸ் நம்ம வைல் லூப் ரன் ஆகி அது இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபர்ஸ்டோட வேல்யூ நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு மூவ் ஆகணும். அதே மாதிரி லாஸ்டோட வேல்யூ அதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்டருக்கு மூவ் ஆகணும். ஸோ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறோம். லாஸ்ட் லாஸ்ட் மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்து வைல் லூப்பை நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கால் பண்ணிடலாம். ரிவர்ஸ் அரேவை நான் இங்க கால் பண்றேன். அதாவது பிரிண்ட் பண்றதுக்காக நம்பர்ஸ் வேல்யூ கொடுத்து நான் அதை கால் பண்றேன். இந்த இடத்துல நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ தட் அது ஒன் ஆஃப்டர் ஒன் பிரிண்ட் பண்ணும். ஃபார் இன்ட் i = 0 நம்பர்ஸ் டாட் லென்த் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஒரு டைமும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ i++ கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், இண்டெக்ஸ், அதாவது நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்பர்ஸ் ஆஃப் i வரும்ல, ஸோ அதை கொடுத்துருக்கேன். பிளஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த கோடு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் அவுட்புட் கரெக்டா வருதா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவா சி கம்பைலுக்கு சி யூஸ் பண்ணணும், அப்பதான் கம்பைல் ஆகும். கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரன் பண்ணிடலாம். ஜாவா சி ரிவர்ஸ் array.java அப்படின்றத கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ தட் நீங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஜாவா அண்ட் ஃபைலோட நேம் ரிவர்ஸ் array.javaன்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்துடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 8, 6, 4 and 2. அதாவது நம்ம நார்மல் நம்ம கிரியேட் பண்ண அரே ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு 10, 8, 6, 4 and 2 வந்திருக்கு. இது மாதிரி நீங்க n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from me.